வெல்கம் டு அஸ்லம் சக்ஸஸ் ஜோன் யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜியாகிரபி, பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடீஸ் வந்து பார்த்துருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யூனிட் 5, அதாவது எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டும் சேர்த்து நமக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கரண்ட் அஃபேர்ஸும் அடங்கும், ப்ளஸ் மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படிங்கும்போது ரீசெண்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்க எல்லா நலத்திட்டங்களும் இதில் வந்து கேட்பாங்க. நம்ம இன்றைக்கி தமிழக அரசு நலத்திட்டங்கள் வந்து பார்க்கலாம். இது கரண்ட் அஃபேருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க, இது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். 15 செப்டம்பர் 2023, அதாவது 15 செப்டம்பர் தான் அண்ணாவோட பிறந்த நாள். அன்னைக்கு 2023 அப்போ காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களின் சுயமரியாதை முன்னேற்றம் ரீசன் மாதம் வந்து 1000 ரூபா கொண்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு காலை உணவு திட்டம். இந்த திட்டம் வந்து 15 செப்டம்பர் 2022, 2023 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அதே 2022 அண்ணா பிறந்த அப்போ காலை உணவு திட்டம் மதுரை சிம்மக்கல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி. இந்த காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024 திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளி. இது வந்து மொத்தம் 2.20 லட்சம் மாணவர்கள் வந்து இதனால் யூஸ் பண்ணி பயன்பெற்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் வந்து ஆகஸ்ட் 5, 2021 மு.க. ஸ்டாலின், அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணது. எங்கன்னா கிருஷ்ணகிரியில் 45 வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கானது. மக்கள் நல்வாழ்வுத்துறை திட்டத்தின் அந்த துறை கீழே இயங்குது. ஐக்கிய நாடுகளின் நோய் தொற்றா பணிக்குழுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் வந்து நோய் தொற்றா பணிக்கான சிறப்பாக செஞ்சதுக்குனால மக்களை தேடி மருத்துவம் குழுவுக்கு விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 டிசம்பர் 18, 2021 மு.க. ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ணது. சென்னையில் அதாவது காப்பீட்டு தொகை வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. உடனடி சிகிச்சை மூலம் உயிர் காத்தல். விபத்து நடந்து 48 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை அளிக்கணும். நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம். இது வந்து 5 செப்டம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. உயர்கல்வியில் வந்து பெண்களின் சேர்க்கையை வந்து அதிகரிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இந்த புதுமை பெண் திட்டத்தோட விரிவாக்கம் என்னென்னா டிசம்பர் 30, 2024 தூத்துக்குடி காமராஜர் கல்லூரி வளாகத்தில் வச்சு செஞ்சாங்க. இது வந்து தமிழ் வழி கல்வியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் வந்து 1000 ரூபா கொடுக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12 வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இதுக்கு வந்து ஒரு திட்டத்துக்கு வந்து 360 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆகஸ்ட் 9 கோவையில் வந்து இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பெண்களுக்கான திட்டம் மாதிரி இது வந்து ஆண்களுக்கான திட்டம். நெக்ஸ்ட்டு அகல்விளக்கு திட்டம். அரசு பள்ளி மாணவிகளுக்கான திட்டம். 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எவ்வித இடர்பாடுகளுமின்றி பள்ளிக்கு தொடர்ந்து வருகை தருவதை உறுதி செய்தல். இந்த திட்டத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபா வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதாவது இது வந்து முழுக்க மாணவிகளை பாதுகாக்கும் நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட திட்டம். நெக்ஸ்ட்டு மகிழ்முற்றம் திட்டம். 14 நவம்பர் 2024 அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவிகளின் தலைமை பண்பை ஊக்குவிக்கும் நோக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற 5 திணைகள் வந்து இந்த பெயர்களில் மாணவர் குழுக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. 2 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து பொருந்தும். நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம். இது வந்து ஆகஸ்ட் 30, 2022 ஆரம்பித்தாங்க. மாணவர்களின் ஆராய்ச்சி திறமையை மேம்படுத்துவது, புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதுமே இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் பயன்பெறும் மாணவர்கள் வந்து 120 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து 180 உயர்ந்திருக்காங்க. இது வந்து முழுக்க ஆராய்ச்சி, அதாவது மாணவர்களோட திறமையை ஊக்குவிக்கும் நோக்கம். நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் வந்து 1 மார்ச் 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. கலைவாணர் அரங்கம், அதாவது சென்னையில் உள்ளது. ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களோட திறன் மேம்பாட்டு மையம் இது.
வேர்கள் விழுதுகள் சிறகுகள் திட்டம் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நவம்பர் 18 இது ஆரம்பித்தாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணார். அதாவது இதில் வேர்கள் அப்படின்றது கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை குறிக்கும். விழுதுகள் அப்படின்றது கூட்டுறவு சங்க பணியாளர்களை குறிக்கும். அதாவது சிறகுகள் அப்படின்றது என்னதுன்னா 3ஆம் பாலினத்தவருக்கு சிறப்பு கடன் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தில் 5000 முதல் அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும் கடன் தருவாங்க. இதோட நம்மளோட பார்ட் 1 வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நம்மளோட பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்பாங்க அண்ட் யூனிட் 5லையும் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி எல்லோரும் படிச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.